Hi guys. ஸோ என் தலைமுடியை வந்து தானம் பண்ணிவிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த லைக் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணுறேன், கேன்சர் பேஷண்ட் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து எப்போ சொன்னேன், என் பர்த்டே அன்னைக்கு டொனேட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 2 என் பர்த்டே அப்போ டொனேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து சரி ஓகே, ஏன்னா முடியை வேஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. பழனியில் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து கேன்சர் பேஷண்ட் தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி வேணான்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் திரும்பி எங்கள் அப்பா நவம்பர் 2 ஒரு மாதம் வளர்த்துட்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் அப்பா தீபாவளி வரை டைம் தேவைன்னு சொல்லி தீபாவளி டைம் வாங்கி தீபாவளி அன்னைக்கும் அடிக்க முடியாமல் போய் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்பா வந்து இந்த முடியோட எனக்கு பார்க்கவே பிடிக்கல, ரவுடி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல வந்து ஃபுல்லாக அடிச்சு தந்துட்டேன். முடி போனதுக்கப்புறம் லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப தலையே வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி லைக் இந்த மாதிரி ஆட்டினாலே ஃப்ரீயாக இருக்குது, தலை ஆடுறதே தெரியாத மாதிரி இருக்குது. இப்போ தலை ஆட்டினா எனக்கு ஆடுறதே தெரியாத மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ உனி வந்து அந்தளவுக்கு லாங்கர் வந்து என் வாழ்க்கையிலே வளர்த்த முடியாது, வளர்த்தவும் மாட்டேன். எனக்கு வந்து அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு நான் ஏதோ டொனேட் பண்ணணும் அதுக்கு வேண்டி தான் வளர்த்துனேன். இல்லைனா எனக்கு அந்தளவுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஃபேஸ், இது வரைக்கும் நான் லாங்கர் வளர்த்துனதும் கிடையாது. நம்ம ஃபேஸுக்கு எப்படி இருக்கும், லாங்கர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு பார்த்தேன். அதை டாக்குமெண்ட் பண்ணணும்னு பார்த்தேன். டாக்குமெண்ட்லாம் பண்ணல, யூடியூப்ல தான் 90 வீடியோ இருக்குல்ல, எல்லாம் இதே முடியோட பைத்தியக்காரனால தான் ஆடிட்டு இருந்திருக்கு. அந்த வீடியோவே போதும் டாக்குமெண்ட் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் முடி நிறையா கொட்டிட்டு டேண்ட்ரஃப் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இப்போவே வந்து தலையில் நிறைய இடத்துல வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து கொப்பளமாக வந்துருச்சு. இவங்களாம் சேவ் பண்ணும்போது அது உடஞ்சி ஃபுல்லாக அந்த இடத்துல தான் காயமாக தான் இருக்குது ஒன்றும் தலையில். ஸோ இன்னொரு 1 மாதம் இந்த மூஞ்சி வச்சு தான் காலேஜுக்கு போகணும். அதில் வந்து எனக்கு ஒன்றும் வெக்கமோ அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் காமெடியாக இருப்பேன். இப்போவே இல்லைடா சொல்கிறாரு சாம்பியன் இருக்கானு. ஹலோ சாம்பியன், வீடியோ கால் பண்ணி கலாச்சிட்டானுங்க இது சாம்பியன்ஸ் அப்படின்னு. சரி ஓகே, இன்றைக்கி வந்து ரெகுலராக நம்ம நாலுன்னு சொன்னல லைக் 100% அப் டு தி பாயிண்ட்டு கேலரி இன்டேக்கு, அடுத்தது ஜிம் ஒர்க் அவுட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஐம் குவிட்டிங் யூடியூப்னு நான் சொல்லிட்டேன். இப்போ திரும்பி சொல்கிறேன், யூடியூப் குவிட் பண்ணிடுவேன். என்னால் வந்து 7 நாள் இருக்க முடியல அப்படின்னா அது தேவையே இல்லை. ஒரு 7 நாள் டிசிப்ளினாக உன்னால் இருக்க முடியலன்னா அப்படியெல்லாம் ஒரு சேனல் வச்சு என்ன கொடுக்க போகிற, தேவையே இல்லை, டெலிட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் வந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாளையிலேருந்து வந்து கரெக்டாக அப் டு தி பாயிண்ட் சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ இப்போ போய் வந்து ஆக்சுவலி வீக் 10க்கே நடக்கல, போன 2 வாரத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கே நடக்கல. ஸோ அதனால் இப்போ வந்து சும்மா ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, பட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேண்டி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துருவோம். ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் வீக் 14. ஸோ எனக்கு தெரிஞ்சு போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக ஒன்றுமே பண்ணல. அப்படி எப்படி சேஞ்ச் இருக்கும்? ஒரே ஒரு சேஞ்சுனா இதை தவிர வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. கீழே மேலே வந்துட்டு இருப்போம், இப்போ மேலேருந்து கீழே போவோம். ஸோ ஜஸ்ட்டு சென்டிமீட்டர்ஸ் ஜஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். நல்லா திரும்பிடுச்சு. See guys, 91 இருக்குது ஜஸ்ட்டு. நல்லா டெவலப்மெண்ட் தான் நினைக்கிறேன். 91 இருக்குது ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆக்சுவலி வேறு கைஸ், போன வாட்டி எவ்வளோ இருந்துச்சு 90s எனக்கு இருந்த மாதிரி எந்த மெஷர்மெண்ட்டுமே 90s இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாள் கரெக்டாக ஜிம்முக்கு போனேன். அதனாலலாம் வளர்ந்துருக்குன்னு நான் சொல்ல. லைக் பீரியடிக்கெலாம் வந்து நல்ல செஸ்ட்டில் தான் ப்ரோக்ரஸ் ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதிகமாக ப்ரோக்ரஸ் பண்ணுறது செஸ்ட்டில் தான். ஸோ விஷுவலாக அது டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லி தெரியல, பட் மெஷர்மெண்ட்ஸில் 90 இருக்குது, இப்போ 91 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஆர்ம்ஸ் பார்ப்போமா. ஸோ இந்த வாட்டிலேருந்து நான் லெஃப்ட் ஆர்ம் தனியாக ரைட் ஆர்ம் தனியாக மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறேன். லெஃப்ட் ஃபோர் ஆர்ம் தனியாக ரைட் ஃபோர் ஆர்ம் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா ஒரே ஆர்ம் மட்டும் எடுத்துட்டு ஏதாச்சும் இம்பேலன்ஸ் இருக்கான்னு கூட தெரியாமல் போயிடும். ரைட், அதனால சொல்கிறேன். ஸோ திரும்பி சென்டிமீட்டர்ஸில் போடுவோம். தனி ஒருத்தராக மெஷர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. Okay, so this is around
28 நல்லா இறுக்கி பிடிச்சா 28 வருது கைஸ். 28 வருது. ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் பைசப்ஸ். அப்படியே லெஃப்ட் ஃபோர் ஆர்ம் பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் அப்படியே. ஸோ லெஃப்ட் ஃபோர் ஆர்ம் வந்து அரௌண்ட் 24 கிட்ட வருது. வெயிட் பண்ணு, நல்லாவே பார்த்துரும். நல்லா பண்ணுறீங்க. ஐயோ, நல்லா டைட் பண்ணிட்டேன். 23 கிட்ட இருக்கு. லெஃப்ட் ஃபோர் ஆர்ம் 23 இருக்கு. ரைட்டா? ஸோ அப்படியே வந்து ரைட் பார்ப்போம். என்னடா அது, லெஃப்ட் ஃபோர் ஆர்ம் 23, ரைட் ஃபோர் ஆர்ம் வந்து 24 இருக்கு. ஐயோ, இப்போ தெரியுதா இவ்வளோ நாள் ஏன் ரெண்டு ஒரு கையை வச்சா எப்படி தப்புட்ட பாருங்க. பாருங்க, லெஃப்ட் ஃபோர் ஆர்ம் எவ்வளோ இருக்கு, ரைட் ஃபோர் ஆர்ம் 24 இருக்கு. இது 23 இருக்கு, இது 24 இருக்கு. 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கு. பார்ப்போம் போய் அடுத்த வாட்டி தனியாக ஒருவேளை ரெண்டுத்தையும் பேரலாக ட்ரெயின் பண்ணாமல் தனியாக வச்சு ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். தனியாக மெஷர் பண்ணுறதே கண்டிப்பாக இருக்கு. ஓ ஓகே. இது வந்து 28.3 கைஸ். ஸோ எனக்கு தெரியாது தெரியல. 28.3 இருக்கு. இது ரைட் பைசப்ஸ். இது ரெண்டும் பைசப்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர் ஆர்ம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ மெஷர் பண்ணும்போது 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா லைக் குவாட்ஸு கால்ஸ் எடுக்கணுமா. ஸோ குவாட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து லெஃப்ட் ரைட்னு எடுத்துட்றேன். ரைட், அப்போ தான் வந்து தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ தனியாக சத்தியமாக தனியாக மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. வெளிச்சமையாக வருது. ஸோ கைஸ், லெஃப்ட் குவாட் வந்து 42. லெஃப்ட் குவாட் வந்து 42 வருது. ரைட் சைடு எவ்வளோ வருது? கைஸ் ரைட் வந்து ரைட் குவாட்ஸ் வந்து 43 வருது. 43.2 43 இருக்கு ரைட் குவாட்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் கால்ஃப் ரைட் கால்ஃப் பார்ப்போம். ஸோ லெஃப்ட் கால்ஃப் வந்து 29. லெஃப்ட் கால்ஃப் வந்து 29ல இருக்கு. ரைட்டு கால்ஃப் எவ்வளோ இருக்கு? ரைட் கால்ஃப் வந்து 29 தான் இருக்கு. ஸோ எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு அவ்வளோ பெரிய கிரேட் டிஃப்ரென்சஸ் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பண்ணிலாம் கிளிக்கல இந்த 2 வாரத்தில். பட் ஆனால் இந்த வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோ ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், நேற்று வீடியோ முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். லைக் திஸ் வீக், இந்த வாரம் 7 நாள் ஒர்க் அவுட்லேயும் டயட்லேயும் கேலரி கோல்ஸு, டயட்டுங்கும் போது கேலரி கோல்ஸு ப்ரோட்டீன் கோல்ஸு இது 3த்துலேயுமே பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து அன்னையோட வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன். அன்னையோட வந்து என் யூடியூப் சேனல் டெலிட் பண்ணி போயிடுறேன். டெலிட் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து வீடியோ போட மாட்டேன். அவ்வளோதான். ஐ வில் குவிட் யூடியூப். ரைட், ப்ராமிஸாக சொல்கிறேன், குவிட் பண்ணிடுறேன். ஸோ வாட்ச் மீ த்ரூ திஸ் வீக். ரைட், இந்த வாரம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இப்போ வரைக்கும் நான் போட்டலே என்னோட பெஸ்ட்டு கண்டென்ட் அடுத்த 7 நாள் தான் வரும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துருக்கேன். எஸ்.